பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்குது, பிரதர் நான் பேசும்போது நல்லா இருக்கிறேன், பாட்டு போட நல்லா இருக்கிறேன் பிரதர், பைபிள் வாசி நல்லா இருக்கிறேன் பிரதர், ஆனால் ஜபம் பண்ண போனால் மாத்திரம் தூக்கம் வருது பிரதர். ஏன் எனக்கு தூக்கம் வருது? இல்லை கொட்டாய் வருது, தூங்கிடுறேன், எனக்கே தெரியல. ஏன் பிரதர், ஏன் தூங்காமல் ஜெபிக்க முடியாதா? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா மத்திய 26:40-41 மாம்சம் பலவீனது. எப்பயுமே நீங்கள் மாம்ச பலத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் போனீங்கன்னா ஜெபிக்க வராது. நீங்கள் பரிசுத்தாவி உதவியோடு போகணுன்னு சொன்னால் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த பரிசுத்தாவி நமக்கு எப்படி கிடைத்ததான் கிருபையினாலே விசுவாசம் நம்ம பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். இந்த பரிசுத்தாவியானவர் தான் பிதாவின் சமூகத்தில் நம்ம கொண்டு போகிறாருன்னு எபேசியர் 2:18-19 வாசிக்கிறோம். எபேசியர் 3:12 வாசிக்கிறோம். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஆவியானவரால் தான் நீங்கள் தேவசம் வர முடியும். சரியா? இப்போ இந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத காரணம் என்ன தெரியுமா? நான் மறுதளிக்க மாட்டேன், நம்ம விட்டு பின்வாங்க மாட்டேன். அந்த நான் என்ற வார்த்தை பேதுருக்குள்ளே இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கல, தூங்கிட்டார். அந்த தூக்கம் ஏன் வந்ததுன்னு சொன்னால், நான் என்ற அந்த பெருமையான பேச்சு, சிந்த எண்ணங்கள் எப்போ உங்களுக்குள்ளே இருக்கோ அப்போ தேவ சமூகத்தில் உங்களால் வர முடியாது, பரிசுத்தாவி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால் அந்த நான் என்ற வார்த்தை பவுல் எழுதுகிறார் கலாத்தியர் 2:20, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்க நான் அல்ல, கிறிஸ்தனில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். உங்களால் ஜெபிக்க முடியும், நீங்கள் ஒரு ஜெப வீரனாக மாற முடியும். காட் பிளஸ் யூ.